முடியாது, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இங்கே எனக்கு 6வது அறிவு இல்லைன்னு நினைங்க, நோய் நல்லா ஆகிடும். உங்கள் பிரச்சனைக்கு காரணமே 6வது அறிவு தான். அவள் வரா என்ன ஆகுமோ, இவன் வரா என்ன ஆகுமோ, எவ்வளோ ஊற்றி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறா அவளுக்கு என்ன ஆகுமோன்னா அவளுக்கு நோய் நல்லாயிட்டு இருக்கும். இவளுக்கு மெடிக்கல் ஷாப் போனவனுக்கு மனநோய் வந்துடும், வலிக்கும் மனம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நோய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது அவளுக்காச்சும் உனக்காச்சும் எனக்கு நாங்கள் வந்துன்னு சொல்லலாம், அப்படி தானே? இல்லை எனக்கு தேவையில்லாத வேலை எதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்கன்னும் சொல்லலாம், கரெக்ட் தானே? அப்போ பக்கவாதத்துக்கு மருந்து தேவையானா தேவையில்லை. வெறும் பச்சை தண்ணியிலே கூட நோயை நல்லாக்க முடியும். மூலிகை மருந்து சாப்பிட்டு தான் நல்லாக்குன்றதெல்லாம் இல்லை. அது கூட மருந்துங்கள்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சி மருத்துவம் வந்து எங்கேயோ போயிருச்சு. எல்லாத்தையும் சரி பண்ண முடியுன்ற மாதிரி மருத்துவம் சரியாக போயிடுச்சு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலன்னா ஒத்திசைவு கொள்ளல. அதனால் என்னுடைய பயிற்சி மூலயமா அதை நல்லாக்கிக்க முடியும். நீங்கள் நினச்சா நல்லாக்கிக்கலாம். நீங்கள் நினைக்கணும், இந்த ஆள் பயிற்சியை செஞ்சு நம்ம நல்லாக்கிக்கலாம்னு நினச்சா நிச்சயமாக நல்லாகும். இப்போ தான் கேரண்டி கொடுக்க முடியாது. நிச்சயமாக சொல்கிறீங்கன்னா ஒத்துழைச்சா எல்லா பிரச்சனைக்கும் என்ன இருக்குது? தீர்வு இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன்னா தீர்வு இல்லை. நீங்கள் மருத்துவர்கிட்டே போய் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னால் அவர் மாத்திரை கொடுத்து நீங்கள் சாப்பிட்லைன்னா எப்படி நல்லா ஆகும்? நிறைய பேர் மாத்திரை வாங்கி வச்சுன்னு இருப்பாங்க. ஒரு வேளை போடுவாங்க, 2 வேளை போடுவாங்க, அப்புறமா மறந்துடுவாங்க. நிறைய மாத்திரைங்க வீட்டில் சும்மா தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் செடியில் எடுத்து போய் போடுவாங்க. அது பாவம் வரும். நிறைய பேர் வீட்டுங்களில் மாத்திரை நிறைய இருக்கும். வாங்கின மாத்திரையெல்லாம் போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை அவரும் தான் போட்டாரா, கரெக்டாக தான் சொன்னாரா? நான் இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லை. என் பயிற்சியை தீர்வோடு கலந்து சொல்ல முடியும். நீங்கள் செஞ்சு சரியாகவும் ஆக முடியும். நீங்கள் என்னை பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் என்னை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குதே தவிர நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. நான் உதவ தயார் தான். ஆனால் நீங்கள் உட்காந்து வரணும்ல. பைக்கில் நான் உங்களுக்கு லிஃப்ட்டு கொடுக்குறேன், ஏற்றின்னு போகிறேன்னா நீங்கள் எகிரி குதிப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என்னை விட்டு போய் ஊர் கரெக்டாக சேர்த்துருவீங்களா? என்ன பாவம் இல்லையா நான்?